بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வார்த்தையாகிய திருமறை குர்ஆன் என்றும், வாழ்க்கை வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டல் எம் உயிரிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் மிகவும் கெட்டது அல்லாஹுடைய புனித இஸ்லாம் மார்க்கத்தில் அல்லாஹும் அவனது தூதரும் சொல்லாதவைகளையும் செய்யாதவைகளையும் அங்கீகாரம் வழங்காதவைகளையும் செய்வதென்றும், அவ்வாறு செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் நூதன அனுஷ்டானங்கள் என்றும், ஒவ்வொரு நூதன அனுஷ்டானங்களும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நரகத்திற்கே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது உரைகளின் போது நபித்தோழர்களுக்கு ஞாபகம் செய்ததைப் போல என்னுடைய இந்த உரையின் ஆரம்பத்திலும் இந்த வாசகங்களை ஞாபகம் செய்தவனாக உரைக்குள் நுழைகின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் நமது குத்துபா பேருரையிலே வாய்ப்புகளை வளமாக்குவோம் என்கிற தலைப்பின் கீழால் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். வாய்ப்புகள் என்று சொல்லுகிற போது அல்லாஹு தஆலா ஒரு மூமினுக்கு அல்லாஹ் வழங்குகிற வாய்ப்பே அவன் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற வாய்ப்பு தான். சுவர்க்கம் செல்வதற்குரிய வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் மூமின்களாகிய அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்குகிறான், நமக்கு அல்லாஹ் வழங்குகிறான். வழங்குகிற பொழுது அந்த வாய்ப்புகளை நழுவ விடாமல் பலமாக பிடித்து அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலான தலைப்பு தான் இதுவாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வாய்ப்புகளினுடைய பெருமதி சம்பந்தமாக குர்ஆனில் ஒரு இடத்துல சில உணர்வுபூர்வமான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். ஒரு உணர்வுபூர்வமான ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த செய்தியை
நாம் எல்லாருமே நமது காதுகளின் ஊடாக உள்ளத்தில் வாங்கி கொண்டால் அல்லாஹ் அந்த பெருமதியை சொல்கிற போது எப்படி எப்படியெல்லாம் சொல்கிறான், என்னென்ன வர்ணனைகளை செய்கிறான் என்பதை பாருங்கள். நிச்சயமாக இந்த அல்லாஹ் சொல்லுகிற இந்த இடத்தையும் நாம் அடைய வேண்டும். அல்லாஹு தஆலா தந்திருக்கிற வாய்ப்பினுடைய பெருமதியையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலா சூரா அல் முனாஃபிகூனில் இறுதி பகுதியில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான்? ஒரு மனிதன் பூமியில் வாழ்கிற பொழுது அல்லாஹு தஆலாவுடைய நினைவு இல்லாமல் அல்லாஹு தஆலாவுடைய திக்ருகளை எல்லாம் புறக்கணித்து தொழுகையை இன்னும் இதர நன்மைகள் அல்லாஹ் தருகிற வாய்ப்புகள் அனைத்தையும் புறக்கணித்து இந்த உலகை விட்டு பிரிய போகிற அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி அந்த மனிதனுடைய மரண தருவாயை அடைகிற பொழுது அவன் மரணத்தை அடைகிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலாவோடு சில உரையாடலை அவன் செய்கிறான். யா அல்லாஹ் லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், எனக்கு கொஞ்ச நேரத்தை பிற்படுத்த மாட்டாயா, எனக்கு ஒரு அவகாசம் தர மாட்டாயா? இதான் அவனோட கேள்வி. எப்படி கேட்கிறான்? உலக வாழ்க்கை முழுமையாக அனுபவித்து விட்டு முழுமையாக 40, 50, 60, 70 வருடங்கள் பூமியில் வாழ்ந்து விட்டு வாழ்க்கை முடிய போகிறதே என்கிற அந்த நிமிடத்தை நினைத்து பார்க்கிற பொழுது அவன் அதை உணர்கிற பொழுது அல்லாஹ் தஆலாவிடத்தில் இதுக்கு பிறகு எனக்கு வேற ஒன்றும் கிடையாது, இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை வேறு ஒரு உலகத்தை நோக்கி செல்ல போகிறது, இந்த பூமியை விட்டு நான் போக போகிறேன் என்பதை நிதர்சனத்தில் அவன் உணர்கிறான். இப்படி உணர்கிற போது அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகிறது. மனிதன் உலகத்தில் எதற்காக வேண்டி ஓடி இருப்பானோ, ஓட்டம் என்று சொல்கிறது அந்த மறுமையை மறந்த ஒரு ஓட்டம். எதற்காக உலகத்துக்கு பின்னால் ஒரு மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறானோ, தன்னுடைய மனைவியினுடைய சந்தோஷத்திற்காக, தனது பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்காக, தனது வாழ்க்கை சொகுசாக அமைய வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வாகனங்களுக்காக, அவனுடைய வீட்டுக்காக, அவனுடைய இதர சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கில் அல்லாஹ்வை மறந்து ஓடித்திருந்தானோ அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே என்று எண்ணுகிற பொழுது, ஏன்னா அவர் தர்மம் செஞ்சிருக்க மாட்டார், சேர்த்த சொத்துக்களை சேர்த்து கொண்டே போயிருப்பார், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்திருக்க மாட்டார், அதான் ஒழித்திருக்கும், பள்ளிவாசல் பக்கம் வந்திருக்க மாட்டார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் கவலையான விஷயங்கள் இருக்கிறது பள்ளி வாயில்களில். பள்ளி வாசல்ல பாங்கு சொல்லுகிற பொழுது முஅத்தினும் மௌலவியும் சேர்ந்து இமாமும் சேர்ந்து தொழுகிற கட்டங்கள் எல்லாம் பள்ளி வாயிலில் நடக்கும். இந்த மாதிரியான ஒரு கட்டம். இப்படி உலக வாழ்க்கையை முடித்து விட்டு தன்னுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து விட்டு உலக வாழ்வை முடிக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பங்களை நினைவு கொள்கிறான். எப்படி சொல்றான்? அவன் சொல்லுவான், ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ். அந்த நேரத்தில் வேறு குர்ஆன் வசனம் சொல்லுது, நல்ல அமல்களை நான் செய்துவிட்டு வருகிறேன் யா அல்லாஹ் என்று அனுமதி கேட்பான். அல்லாஹ் தஆலா சூரா அல் முனாஃபிகூன்ல அந்த நல்லமல் எது என்று அவன் சொல்வதாகவே சொல்லுகிறான். நான் தர்மம் செய்து விட்டு வருகிறேன் ஏன்னு கேட்டா, இப்ப கொஞ்ச நேரம் தந்தா அதுக்கிடையில பாரிய ஒரு நன்மை செய்யணும். சொர்க்கத்தை அவன் அடைய வேண்டும். மறுமையின் வெற்றி அந்த நன்மையில் தான் தங்கி இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். இப்ப தொழுது கண்டு சுஜூதுல துஆ கேட்டு கண்டு தஹஜ்ஜுல இருந்து கொண்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, ஹஜ்ஜுக்கு போவதற்கு நேரம் கிடையாது, உம்ராக்கள் செய்வதற்கு நேரம் கிடையாது. ஒரே வழி, நான் எதற்காக இந்த பூமியில் ஓடோடினேனோ அந்த சொத்துக்கள் அப்படியே பூமியில் இருக்கிறது. எதற்காக இந்த சொத்து? இப்ப எனக்கு மறுமையின் வாழ்க்கைக்கு பயன்படவில்லை, எனவே மறுமையின் வெற்றிக்கு அது பயன் தரவில்லை, நாளைக்கு ஜன்னாத்தை எடுப்பதற்குரிய வாய்ப்பை அந்த சொத்துக்கள் தரவில்லை என்றால் இவ்வளவு காலமும் ஒன்றுமே இல்லாத ஒன்றுக்கா நான் ஓடி திரிந்தேன் என்கிற உணர்வு ஏற்படுகிற பொழுது நான் நல்லடியார்களில் நின்றும் ஒருவனாக வருகிறேன். எதை கொடுத்து? யா அல்லாஹ், எதை இந்த பூமியில் நான் சேர்த்து வைத்தேனோ அதை உன் பாதையில் செலவழித்து நல்லவனாக மாறி வருகிறேன், நல்ல சாலிகான நல்லடியானாக மாறி வருகிறேன் என்று சொல்லி அவன் கேட்கிற பொழுது அல்லாஹ் தஆலா வாய்ப்புகளை மறுப்பான். இல்லை, வலன் யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, ஒரு ஆத்மாவிற்கு அதனுடைய நேரம், அதனுடைய அஜல் நெருங்கி விட்டால் அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு
அவர்களை கொஞ்ச நேரம் பிற்படுத்த மாட்டான். அன்புள்ள சகோதரர்களை, இதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப யோசிங்க வாக்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வாய்ப்புகளை முழுமையாக தந்து விட்டேன். நீ எத்தனை வருடங்கள் பூமியில் வாழ்ந்தாய், எத்தனை வருடங்கள் பூமியில் வாழ்ந்தும் உனக்கு உன்னுடைய கபருடைய வெளிச்சத்திற்கு, உன்னுடைய கபரினுடைய விசாலத்திற்கு, மறுமையின் வெற்றிக்கு நீ சம்பாதிக்கவில்லை என்றால் இதற்கு பிறகு என்ன செய்ய போகிறாய்? இதற்கு பிறகு தருகிற கொஞ்ச நேரத்தில் நீ சம்பாதித்து விடுவாயா? அல்லாஹ் தஆலா தருகிற சந்தர்ப்பங்களை எல்லாம் தந்து விட்டான். இதற்கு பிறகு அனுமதி மறுக்கப்பட்டு விடும். அன்புள்ள சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே உணர்த்துகிறான். அனுமதி மறுக்கப்படுகிற அந்த நேரத்திற்குள் வந்து இதற்கு பிறகு நம்ம இந்த உலகத்தில் தர்மம் கேட்டு போவாங்க. யார் சரி, பள்ளிவாசல் கட்ட இருக்குப்பா, பள்ளிவாசலை நாங்கள் டெவலப் பண்ணணும், மக்கள் கூட்டம் கூட்டமாக பள்ளிவாசலுக்குள்ள தொலை வருகிறார்கள், இடம் போதாம இருக்குது, பள்ளிவாசலுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, பள்ளிவாசலுடைய ஃபேன் சுத்துது இல்லை, அதுக்கு ஏதாவது யாராவது ஃபேன் வாங்கித்தாங்கன்னு வருவாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது தெரியுமா? எல்லாத்தையும் இவங்களுக்கே கொடுத்து கொண்டிருந்தா, எல்லாத்தையும் இவங்களுக்கே கொடுத்து கொண்டிருந்தா நம்ம சேர்க்கிறோம் இல்லையா? எங்கட மனைவிமார்கள் எப்படி வாழ்வது, எங்கட பிள்ளைகளுடைய படிப்புகளை எப்படி பார்ப்பது, அவர்களுடைய எதிர்காலத்தை எப்படி பார்ப்பது என்று நினைத்துத்தான் அதை கொடுக்காமல் ஒரு மனிதன் இருக்கிறான். ஆனா மரணத்தை நிதர்சனமாக கண்முன்னே காணுகிற போது அந்த நினைப்பு எங்க போகுது பாருங்க, இல்லாம போயிடும். மனைவி இருந்தா வாழ்ந்துக்குவா, அது பிரச்சனை கிடையாது. நானே மௌத்தா போகிறேன், நானே மரணிக்க இருக்கிறேன், அதனால் அவர் அவருடைய வாழ்க்கையை பார்ப்பார், பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்ப்பார்கள் என்று சொல்லி, யா அல்லாஹ் ஒட்டுமொத்த சொத்தையும் உன் பாதையில் செலவழித்து நல்லடியார்களில் ஒருவனாக வருகிறேன் என்று சொல்லுகிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இந்த பூமியில் அல்லாஹ் தருகிற சந்தர்ப்பங்களை எல்லாம் மறந்து வாழ்ந்துவிட்டு அனுமதி மறுக்கப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தை அடைகிற போது அல்லாஹ்விடத்தில் கேட்டால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாழ்கிற பொழுது அனுமதிக்க வேண்டும், என்ன செய்யணும்? கொடுத்து விட வேண்டும். அல்லாஹ்வுடைய தந்திருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் இந்த வசனத்தினூடாக புரிந்து கொள்ள வேண்டும். நபி தோழர்களுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருந்தது. சுனனுன் நசாயி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் ஒரு செய்தி பதிவு செய்யப்படுது. வாய்ப்புகள் வருகிற பொழுது நபித்தோழர்கள் எப்படி என்று பாருங்க. 1953 இலக்கம். ஒரு நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அடிக்கடி பேசிக்கொண்டு போகிற ஒரு நபித்தோழர். வாழ்க்கையின் சில ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டே செல்வார். இப்படி இருக்கிற நேரம் இவர் ஹிஜ்ரத் வந்த ஒருவரும் கூட, ஒரு மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்திருக்கிறார், அல்லது வேறு ஒரு பகுதியில் இருந்து நபிகளாரோட இடத்துல இருந்து வந்திருக்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஒரு போர்க்களத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். போய்த்துட்டாரு. போய் வந்தால் அந்த வெற்றியினுடைய கனிமத்து பொருட்கள் எல்லாம் பிரிக்கணும். பிரித்து கொடுக்குற அந்த இடம் டைம் இருக்குதானே, அந்த நேரத்தில் இந்த மனிதர் இருக்கல, இந்த நபித்தோழர் இல்லை. இல்லாமல் போனபோது ரசூலுல்லாஹ் தேடுறாங்க, எங்கப்பா இவரை காணலை. அப்போ அவர் பெய்த்துட்டாரு, இந்த பிரித்து கொடுக்குற இடத்துல இல்லை என்று சொல்லப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழரை அழைத்து அல்லது 2 நபித்தோழர்களை அழைத்து, இது வந்து அவருக்குரிய பங்கு, இதை அவருடைய வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா போர்க்களத்தில் கலந்து கொண்டிருக்கிறார், போரும் வெற்றி அடைந்து விட்டது, கனிமத்து பொருட்கள் பங்கிடப்படுகிறது, கொடுக்கப்படணுமா இல்லையா? இப்ப அந்த மனிதனுடைய கதவு வீடு தேடி சென்று இந்த நபித்தோழர்கள் கதவை தட்டுகிறார்கள். தட்டினா இவர் திறக்கிறார். என்ன உங்களோட கையில என்று கேட்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, இது வந்து உங்களுக்குரிய ஹக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தந்தது என்று சொல்றார். உடனே அதை கையில் எடுத்துக்கொண்டு நபிகளாருடைய சமூகம் செல்கிறார். நபிகளாரிடத்தில் போய், யா ரசூலல்லாஹ், நீங்க இது என்ன மஹாதா யா முஹம்மத், இது என்னப்பா என்று சொல்ற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரை சொல்லி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லியே கேட்கிறார், இது என்ன என்று கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இது அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் உங்களுக்காக பிரித்து தந்த பங்கு என்று சொல்கிறார். அப்ப அவர் சொல்றார் என்ன தெரியுமா, உங்களை இதற்காக பின்பற்றவில்லை நான். அவர் சொல்றார் என்னது, உங்களை இதற்காக வேண்டி நான் பின்பற்றவில்லை. இஸ்லாத்துக்குள்ளுக்க வந்ததோடைய பார்சலா பொட்டலங்கள் கிடைக்கும், ஏதாவது வெகுமதிகள் கிடைக்கும், கௌரவம் கண்ணியம் எல்லாம் கிடைச்சிரும்,
அதை வைத்து உலகத்தில் பிழைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணியா நான் இதுக்குள்ள வந்திருக்கிறேன்? இதற்காக இந்த மாதிரியான வெகுமதி பொருட்களுக்காக வேண்டி நான் உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களை நான் பின்பற்றவில்லை. அவர் சொல்றார் என்ன தெரியுமா? நான் மாறாக அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக போக வேண்டும். போய் ஒரு அம்பு வந்து என்னுடைய இந்த கழுத்து பகுதியை அவர் காட்டி சொல்றாரு, கழுத்தினால் துளைத்து கொண்டு பிடரியை பிளந்து கொண்டு போக வேண்டும். அந்த நிலையில் நான் மரணிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில். இதுதான் என்னுடைய நோக்கம். அவர் வாய்ப்பை தேடுகிறார். இப்ப இவருடைய வாய் வார்த்தை உண்மையா பொய்யா என்பதை அல்லாஹ் டெஸ்ட் பண்ணுவான். நம்ம சொல்லிடலாம். நம்ம எப்படி சொல்லுவோம்? பள்ளிவாசலுக்கு உண்டா என்ற புணத்துக்கு மேலால தான் நடக்கணும், மையத்துக்கு மேலால தான் நடக்கும் நம்ம சொல்லிடுவோம். லேசி, எல்லாருக்குமே இதை சொல்லலாம். ஆனால் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு நேரத்தில் அல்லாஹ் தருவான். இந்த நபித்தோழருக்கு தான் நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க வந்து இவர் சொன்னது உண்மை என்றால் அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்வான்? அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி உண்மைப்படுத்துவான். கொஞ்ச காலம் போகுது, ஒரு போர்க்களம் வருது, ஜனாசாக்கள் எல்லாம் கொண்டு வந்து, அது போர்க்களம் முடிந்ததற்கு பின்னால் அங்கே ஷஹீதாக்கப்பட்ட ஜனாசாக்கள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. திடீரென்று ஒரு ஜனாசாவை நபித்தோழர்கள் தூக்கி கொண்டு வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது பெரிய அளவில் ஞாபகமே கிடையாது. மிச்ச நாளுக்கு பின்னாடி அதுக்கு பிறகு தூக்கி கொண்டு வர நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க, கழுத்தை துளைத்து பிடரியை பிளந்து கொண்டு ஒரு அம்பு போன நிலையில், அம்பு அந்த கழுத்து தொலைச்சிக்கொண்டு போகிற நிலையில் ஒரு ஷஹீதை தூக்கி கொண்டு வருகிறார்கள் நபித்தோழர்கள். ரசூலுல்லாஹ்க்கு பார்த்த உடனே இவர் பேசிய அந்த வார்த்தைகள் நினைவில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, அஹுவ அவரா இவர் என்று கேட்டாங்க. அன்றைக்கு வந்து எங்களோடு பேசினாரே அவரா இவர் என்று கேட்டார்கள். அப்பொழுது நபித்தோழர்கள் நஅம் ஆம் யா ரசூலல்லாஹ், அன்று பேசிய அந்த மனிதர் தான் இன்றைக்கு இந்த நிலையில் என்ன செய்கிறார்? ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை ஒத்துக்கொண்ட பொழுது சொன்ன பொழுது சதகல்லாஹ ஃபஸதகஹு, அல்லாஹ்வும் அவரோடு உண்மையான முறையில் நடந்து கொண்டான், அவரும் அல்லாஹ்வோடு உண்மையான முறையில் நடந்து கொண்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவருடைய ஜனாசாவுக்கு கஃன் செய்யப்பட்டது. எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜுப்பாவினாலேயே கஃன் செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜுப்பாவை கொண்டு போய் போட்டு அவருடைய ஜனாசா மூடப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக தொழுகை நடத்தி அடக்கம் செய்கிற போது ஒரு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஹாதா அப்துக், யா அல்லாஹ், இதோ இது உன்னுடைய அடிமை, இதோ இது உன்னுடைய அடிமை, ஹரஜ முஹாஜிரன் ஃபீ சபீலிக், உனது பாதையில் அவர் என்ன செய்தார்? முஹாஜிராக ஹிஜ்ரத் வந்தார். ஃபகுத்தில ஷஹீதன், அவர் உன்னுடைய பாதையிலேயே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், அவர் உன்னுடைய பாதையிலேயே உயிர் நிறுத்தம் செய்தார். வ அன ஷஹீதுன் அலா தாலிக், அந்த விடயத்தில் நான் சாட்சியாளனாக இருக்கிறேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்கிறார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலாவுடைய விடயத்தில் அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார். அல்லாஹ் தஆலா அதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறான். வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுகிற பொழுது அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் என்ன கிடைத்தது? அல்லாஹ்வுடைய தூதர் இவர் அல்லாஹ்வுடைய விடயத்தில் உண்மையாய் நடந்தார் என்கிற சர்டிபிகேட். இரண்டாவது என்ன? தூதருடைய மிக பலம் வாய்ந்த சாட்சியான துஆ, யா அல்லாஹ் நான் சாட்சி, இவர் உன்னுடைய பாதையில் வெளியேறினால் உனக்காக வாழ்ந்தார், உன்னுடைய பாதையிலேயே மரணித்து விட்டார், நான் வான ஷஹீதுன் அலா தாலிக், அந்த விடயத்தில் நான் சாட்சியா இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்டார்களே. அன்புள்ள சகோதரர்களே, இதை நாங்கள் விளங்க வேண்டாமா? அவ நமக்கு வாழ்க்கையில துஆ செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். நீங்க பார்க்கலாம், நிறைய சந்தர்ப்பங்களை, சுவர்க்கம் செல்வதற்குரிய சந்தர்ப்பங்களை, நிறைய சந்தர்ப்பங்களை எல்லாம் ஏற்படுத்துவான். ஆனால் கணக்கே எடுக்காம நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அல்லாஹ் தஆலா காலையில் ஒரு மனிதன் மாலை பகல் முழுக்க செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக இரவில் அல்லாஹ் தஆலா தனது கை இரண்டையும் விரிக்கிறான். விரித்து விட்டு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பவர்கள் யாரும் இருக்கிறான் அல்லாஹ் தஆலா கேட்க போகிறான். அப்ப அல்லாஹ் தஆலா எதற்காக தனது கைகளை விரித்து வைத்திருக்கிறான்? பகலில் ஒரு மனிதன் செய்த பாவத்தை மன்னிப்பதற்காக அல்லாஹ் தஆலா இரவு வேளையில் தனது கைகளை, கரங்களை திறந்து வைத்திருக்கிறான் மன்னிப்பு கொடுப்பதற்காக. பகலிலும் அல்லாஹ் தஆலா
தனது கைகளை திறந்து வைத்திருக்கிறான். எதற்காக தெரியுமா? இரவில் ஒரு மனிதன் பாவம் செய்கிற பொழுது அந்த பாவத்திற்காக அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தௌபாவினுடைய வாசலை திறந்து தன் இரு கைகளையும் விரித்து வைத்திருக்கிறான் என்றால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் அல்லாஹ் தஆலாவுடைய 24 மணித்தியாலங்களும் அல்லாஹ்வுடைய தௌபாவினுடைய வாசல் திறக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய கைகள் விரிக்கப்பட்டு என்னுடைய அடியான் செய்த பாவத்திற்காக என்னிடத்தில் வந்து இறைஞ்சு மன்றாடுவான் என்று சொல்லி ரப்புல் ஆலமீன் 24 மணித்தியாலங்களும் எமக்காக கையை விரித்துக் கொண்டு இருக்கிற பொழுது நமது நிலை என்னவா இருக்கிறது? அல்லாஹ் தஆலா வாய்ப்புகளை தருகிறான், தௌபாக்களை செய்து கொள் என்று வாய்ப்புகளை தருகிறான். அந்த வாய்ப்புகளை எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம், அதை எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். கடைசி நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இது எனக்கும் சேர்த்த ஒரு கேள்விதான். இந்த கேள்விக்கு விட சொல்லுங்க, உங்க உள்ளங்களால நீங்க விட சொல்லுங்கள் பார்க்கலாம். கடைசியாக அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் மல்க, யா அல்லாஹ், இன்னென்ன பாவங்களை எல்லாம் உனக்கு நான் செய்து அநியாயக்காரனாய் மாறிவிட்டேன். யா அல்லாஹ், என்னை உன் மன்னிப்பால் பரிசுத்தப்படுத்து என்று சொல்லி தௌபா செய்தவர்கள் நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்மள எத்தனை பேருங்க அல்லாஹ்விடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலையா, உலகத்தினுடைய இந்த வானத்திற்கு வந்து இந்த பூமியினுடைய வானத்திற்கு ஒவ்வொரு நாளும் இரவினுடைய கடைசி பகுதி தஹஜ்ஜுத் நேரம் அல்லாஹ் தஆலா பூமிக்கு இறங்கி இந்த பூமியை பார்த்து என்னிடத்தில் என் அடியார்களில் கேட்பவர்கள் யாரும் இல்லையா, அவர்களுக்கு கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் துஆ செய்பவர்கள் யாரும் இல்லையா, அவர்களுடைய துஆக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னிடத்தில் தௌபா செய்பவர்கள் யாரும் இல்லையா, அவர்களுடைய தௌபாக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த பூமியினுடைய வானத்திற்கு, நாங்கள் பார்க்கிற இந்த வானத்திற்கு வந்து எங்களை நோக்கி அழைப்பு விடுக்கப்படுகிற போது நம்முடைய நிலை அந்த நேரம் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க பாபம். நிறைய பேர் சுபகே இல்லாம நம்ம தூங்குகிறோமா இல்லையா? அல்லாஹ் தஹஜ்ஜுதுல வந்து கேட்கிறான், தஹஜ்ஜுதுல வந்து என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேள் அடியானே, உனது பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். சுபகை இல்லாம தூங்குகின்றவர்கள் நம்மில் எத்தனை எத்தனை பேர் என்பதை யோசித்து பாருங்கள். அப்ப நம்ம என்னத்துக்காக இப்படியான வாய்ப்புகளை தட்டி விடுகிறோம், உதாசீனப்படுத்துகிறோம்? நம்முடைய நிலை என்ன? ஆண்டாண்டு காலம் வாழப்போகிறோம் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்து விட்டதா? அப்படி பார்க்க போனால் 950 வருடங்கள் வாழ்ந்த நூஹ் நபியுடைய நிலை என்ன? இன்னைக்கு பூமியில வாழ்கிறாரா? ஹபீபுல்லா என்று சொல்லி, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்லி போற்றி புகழாரம் சூட்டப்படுகிற நபிகள் நாயகம் இன்று உயிரோடு இருக்கிறாரா? எல்லாரும் அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாகத்தானே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது அல்லாஹ் தஆலா தருகிற வாய்ப்புகளை எப்படி நாங்கள் நழுவவிடுகிறோம்? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அதுபோல பாருங்கள், சஹீஹுல் புகாரியில 5705 இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் எப்படின்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொர்க்கத்தை பற்றி ஒரு நாள் நபித்தோழரிடத்தில் வர்ணனை செய்கிறார்கள். எப்படி வர்ணனை செய்கிறார்கள்? சொர்க்கத்தினுடைய பிரம்மாண்டம் எவ்வளவு, 7 வானங்களையும் பூமிகளையும் உள்ளடக்கும், அவ்வளவு பிரம்மாண்டமானது என்று வர்ணனை செய்துவிட்டு ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் என் சமுதாயத்தில் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் 70,000 உம்மத், என் சமுதாயத்தில் 70,000 பேரை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்புவான். என் சமுதாயத்தில் 70,000 பேர் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஆனால் அவர்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் சொல்றாங்க, அவங்க ஓதி பார்க்க மாட்டாங்க, ஓதி காண்பிக்கிறது பிறரிடத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, வேண்ட மாட்டார்கள். இந்த மாதிரி சில செய்திகள் அல்லாஹ்வுடைய சொல்லிட்டு சொன்ன உடனேயே இப்போ பாருங்க, நிறைய நபித்தோழர்கள் அங்கே இருக்கிறாங்க, நிறைய நபித்தோழர்கள் இதை கேட்டுக்கண்டு இருக்கிறாங்க. திடீரென ஒரு நபித்தோழர் எழுப்பினார், அவருடைய பேர் உக்காஷா. அவர் சொன்னார் என்ன தெரியுமா, அமின்ஹும் அன யா ரசூலல்லாஹ், நானும் அவர்களோடு இருப்பேனா யா ரசூலல்லாஹ்னு கேட்டார். நானும் அவர்களோடு இருப்பேனா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார். கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஅம் என்று பதில் சொன்னார்கள், ஆம், நீங்கள் அவர்களோடு இருப்பீர்கள். பிறகு இதை பார்த்ததோட இன்னொரு நபித்தோழருக்கு ஆசை. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலும் இது நடக்குமா இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு பட்டுட்டா அவருக்கு மட்டும்தானா, எனக்கு கிடைக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். இப்ப பக்கத்தில் இருந்த ஃபக்காம ஆகர் இன்னொரு மனிதர் எழுப்பினார், ஒரு நபித்தோழர் எழும்பி அமின்ஹும் அன, நானும்
அவங்களோட இருப்பேனான்னு கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சபகக உகாஷா, உங்களை உக்காஷா முந்தி விட்டார், நீங்க பிந்திட்டீங்க. அப்ப உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்க நல்லா யோசிங்க, இந்த சபையில் இருக்கிறார்கள். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் சமுதாயத்தில் 70,000 பேர் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்துக்குள்ள போயிருவாங்க, அல்லாஹ் அனுப்புவான் என்று சொல்லி இருக்கிறான் என்று சொன்ன பொழுது, இதுல முன்னுக்குள்ள நபித்தோழர் கேட்கட்டுமே, பின்னால் உள்ள நபித்தோழர்கள் கேட்கட்டுமே, என்னை விட மூத்த நபித்தோழர் அந்த சபையில் இருந்திருப்பார்களே அவர்கள் கேட்கட்டுமே என்று சொல்லி உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாய் ஓரமாய் உட்கார்ந்தார்களா? இல்ல. வாய்ப்புகள் கதவை தட்டுகிற பொழுது அல்லாஹ் இப்படித்தான் ஒவ்வொருடைய வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவான். சுவர்க்கத்துக்கு செல்லுகிற வாய்ப்பை அல்லாஹ் இப்படித்தான் ஏற்படுத்துவான். எவ்வளவு பெரிய முன்னுதாரணம். வாய்ப்புகள் வருகிற பொழுது அவர் செஞ்சாரா இவர் செஞ்சாரான்னு பார்க்க தேவையில்லை. எழுந்தார்கள், யார ரசூலல்லாஹ் அமீன் ஹுமான யார ரசூலல்லாஹ், அவர்களோடு நான் இருப்பேனா என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ, நீங்க இருப்பீங்கன்னா நீங்க இருப்பீங்க என்று பதிலளித்தார்கள். முந்திக்கொள் நன்மையான விடயங்களுக்கு வாய்ப்புகள் வருகிற போது முந்திக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இது மிக பெரும் ஒரு ஆதாரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நல்லா யோசிச்சு பாருங்க பாப்போம். நிறைய சந்தர்ப்பங்கள்ல ஒருத்தர் தர்மம் செய்ய கோரி வந்திருப்பார், அல்லது வேறு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஆனால் இன்னொருத்தர் செய்யட்டுமே, இன்னொருத்தர் அதை கொடுக்கட்டுமே, ரெண்டாவது நான் கொடுக்கிறேனே என்றால் மிக பெரும் வாய்ப்புகளை நாமல் இழக்கிறோம். நன்மை என்று வந்துட்டா அதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது என்றால், குர்ஆன் வசனங்கள் தெளிவாக இருக்கிறது என்றால், நீங்கள் செய்வது மார்க்கத்துக்கு முரண் இல்லை என்று இருந்தால் ஏன் இன்னொருவரை நீங்கள் பார்க்க வேண்டும்? ஒரு நல்லதை சொல்லிக் கொடுப்பதற்கு, ஒரு பாவத்தை தடுப்பதற்கு, ஒரு திக்ரை செய்வதற்கு, ஒரு தர்மத்தை கொடுப்பதற்கு ஏன் இன்னொருவரை நீங்கள் பாவத்துக்கு கொடுக்க இல்லை இல்லையா? நீங்க நன்மையான விஷயத்துக்கு கொடுக்கிறீங்க, உங்களுடைய மறுமையின் வாழ்க்கையின் வெற்றிக்காக கொடுக்கிறீர்கள். அப்ப ஏன் நாங்க இன்னொருவரை பார்க்க வேண்டும்? உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முந்தியது போல நாங்கள் முந்தக்கூடாதா என்ன? இதை யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதுபோல ஒரு நாள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருத்தர் காட்டுறாரு, சுவனத்து பெண்ணை பார்ப்பதென்றால் இந்த பெண்ணை என்ன செய்யுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. சொர்க்கத்து பெண்ணை பார்க்க போறியா, உனக்கு நான் சொர்க்கத்து பெண்ணை காட்டுகிறேன் என்று சொல்றார். அப்ப அவர்கிட்ட கேட்ட ஒருவர், அதாவது அத்தா இப்னு அபி ரபாஹ், அவர் சொர்க்கத்து பெண்ணா, அவரை காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெண்ணின் பக்கம் கையை நீட்டி, இவர்தான் சொர்க்கத்து பெண் என்று சொன்னார்கள். சுவர்க்கத்து பெண் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த பெண் சுவர்க்கம் செல்ல போகிறார். அப்ப அவர் என்ன பெரிய அமல் செய்து விட்டார்? உலகத்தில் வாழ்கிற பொழுது சுவர்க்கவாதி என பெயர் எடுத்தவர்கள் அவர்கள். அப்ப நபித்தோழர்களுக்கு, அதாவது இந்த தாபிக்கு ஒரு ஆசை, இவர் யாரப்பா அது? அப்ப இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இவர் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகிறார். வந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து ஒரு முறைப்பாடு செய்கிறார். யார் ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு நோய் ஒன்று இருக்குது, வலிப்பு சார்ந்த ஒரு நோய். இதனால நான் வருகிற போகிற இடங்களில் எல்லாம் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகிறேன். அந்த வலிப்பின் காரணம், அந்த வலியின் காரணமாக நான் கீழே விழுந்து விடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்றாங்க. சொன்ன நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொல்றாங்க, அதனால் என்ன பிரச்சனை எனக்கு ஏற்படுகிறது என்றால், எனது ஆடைகள் எல்லாம் விலகி அவுரத்துக்கள் வெளியே விளங்குகிற அளவுக்கு இந்த நோய் பயங்கரமாக இருக்கு. யார ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்கள் அல்லாஹ் இடத்துல, இந்த நோய் இல்லாம போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், நீ விரும்பினால் அல்லாஹ் தஆலா இடத்துல நான் துஆ செய்கிறேன், ஆனால் அல்லாஹ் தஆலா உனக்கு என்ன செய்வான், அந்த வருத்தத்தை குணப்படுத்துவான். ஆனால் சபர்த்தி வலக்கில் ஜன்னா, நீ பொறுமையா இருந்தால், நீ விரும்பினா பொறுமையாகவும் இருக்கலாம், நீ பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் தஆலா உனக்கு சுவர்க்கத்தை தருவான். எப்படி ஒரு வாய்ப்பு பாருங்க. உலக வாழ்க்கையின் இன்பம், நோயற்ற வாழ்வைத்தான் மனிதன் தேடுகிறான். நோய் இல்லாமல் கண்ணை மூடுகிற வரைக்கும் சகோதர சுகத்தோடு தேக ஆரோக்கியத்தோடு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை விரும்புகிறான். நம்ம அப்படித்தான் விரும்புகிறோம். அந்த பெண்ணுக்கும் இதே நிலை. போகின்ற இடங்களில் எல்லாம் மயக்கமுற்று கீழே விழுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா, பொறுமையா இருந்தா என்று சொன்னால் உனக்கு சுவர்க்கம், வலக்கில் ஜன்னா, உனக்கு சுவர்க்கம். இப்ப உலக வாழ்க்கையின் இன்பமா சுவர்க்கமா என்பது ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டம். இந்த பெண் சிந்தித்தால் ஒரே முடிவுதான், யார ரசூலல்லாஹ்,
அஸ்பிர், நான் பொறுமையாயிருக்கிறேன், நான் பொறுமையாயிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். ஆனால் என்னுடைய ஆடை விலகி ஔரத்துக்கள் வெளியே விளங்காத அளவிற்கு நீங்கள் துஆ செய்ய வேண்டும். வருத்தத்திற்கு துஆ செய்ய தேவல, இந்த நோய்க்கு துஆ செய்ய தேவல. அந்த நோயோடையே வாழ்ந்து பொறுமையாயிருந்து ரசூலுல்லாஹ் வாக்களித்தார்களே சுவர்க்கம், அதை நான் அடைகிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி சொன்னார் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தா இப்னு அபீ ரபாஹுக்கு சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இது சஹீஹுல் புகாரியில 5652 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வாய்ப்புகள் வருகிற பொழுது இந்த பெண் என்ன செய்தால் அதை பயன்படுத்தினார் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுபோல நமது வாழ்வில் பல்வேறுபட்ட வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நமது வாழ்க்கை முழுக்க முழுக்க வாய்ப்புகளால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. சுவர்க்கம் செல்லுகிற பாதையை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து தந்து கொண்டிருப்பான். சிந்திக்காமல் அலட்சியப்படுத்திக் கொண்டு நாம் உலகத்தில் வாழ்ந்தால் மறுமையில் நமது நிலை மிக மோசமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு வல்ல ரப்புல் ஆலமீன் வாய்ப்புகளை வளமாக்குவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தருகிற வாய்ப்புகளை வளமாக்குவோம் என்கிற தலைப்பின் கீழால் சில செய்திகளை நம் முதலாவது உரையிலே நாம் பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து இந்த உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இப்போ அல்லாஹ் தஆலா நம்மை இந்த பூமியில் படைத்து பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களை நமக்கு தருகிறார். அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தணும். தௌவா செய்யக்கூடிய, அழைப்பு விடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருவார். ஆனால் மார்க்கம் தெரியும், மார்க்கத்தை படித்திருக்கிறோம், குர்ஆனை வாசித்திருக்கிறோம், குர்ஆனிய விளக்கங்கள் தெரியும், ஹதீதுகளுடைய விளக்கங்கள் நமக்கு தெரியும். எது சரி எது பிழை என்கிற நல்லா சொல்லப்போனால் ஆலிம்களை விட தெரிந்த பொதுமக்கள் இருப்பார்கள். சில ஆக்களோடு பேசுகிற நேரத்தில் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். பக்கம் பாகத்தோடு பேசி விட்டுருவாங்க. சில ஆக்களோடு பேசுகிற நேரம் பக்கம் பாகத்தோடு பேசுவார்கள். வாழ்க்கையில் இருக்காது, வாழ்க்கையில் இருக்காது. அது சந்தர்ப்பம். அது அல்லாஹ் தஆலா படிக்க வைக்கிறதும் ஒரு சந்தர்ப்பம் தானே, அதை பயன்படுத்துறது இல்லை. ஆனால் புகாரியில் 6000 சொச்சத்தில் இது வருது, முஸ்லிமில் இப்படி வருது, அபூதாவுதுல வர ஹதீஸ் இது பலகீனம், இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். எங்களுக்கு ஆச்சரியம். இந்த செய்திகளை நம்ம படிக்கலையே, நம்ம அந்த களத்தில் தானே இருக்கிறோம், நமக்கு தெரியாமல் இருக்கும். அவ்வளவு தூரத்திற்கு பிறருடைய பயான்களை கேட்டு கேட்டு பல ஹதீது நூட்களை படித்து குர்ஆன் வசனங்களை வாசித்து தஃப்சீர் நூட்களை வாசித்து அறிவை மெருகூட்டி இருப்போம். ஆனால் என்ன பண்ண மாட்டோம், அதை 4 பேருக்கு சொல்கிற வழக்கம் நமக்கு இருக்காது. அமல் செய்கிற பழக்கமும் நம்மக்கிட்ட இருக்காது. வெறும் ஸ்டோர் மட்டும்தான், வெறும் மூளையில் சேவ் பண்ணி வைக்கிறது மட்டும்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, வாய்ப்புகள் வருகிற பொழுது பிரச்சாரத்துக்குரிய வாய்ப்பு வருதா, ஒருத்தர் வந்து ஒரு செய்தியை எங்கள்கிட்ட கேட்கிறாரா, அது பற்றி நமக்கு தெரியுமா, எதற்கு வம்பு என்று விட்டுட்டு போயிடப்பட. நாங்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லணும். பாருங்க, சஹீஹுல் புகாரியில் 344 இலக்கத்தில் ஒரு செய்தி பதிவு செய்யப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்தில் இருந்தாங்க. அதில் ஒரு இடத்துல தங்கினாங்க. சுருக்கமாக சொல்கிறேன், நீண்ட செய்தி நேர போதாமையின் காரணம் சுருக்கமாக சொல்கிறேன். தங்கினாங்க. அண்டு சுபகு தொலை கிடைக்கல, அதாவது எழும்பலை. அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்தார்கள். சூரிய ஒளியை தவிர எங்களை வேறொன்றும் எழுப்பவில்லை. நபி தோழர்கள் சொல்கிறாங்க, சூரிய ஒளியின் சூட்டின் காரணமாக எழுப்பினாங்க. அவ்வளவு தூரத்துக்கு தூக்கம் பெய்துட்டு அந்த இடத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களை கூட்டிட்டு வேறு இடத்துக்கு போய் உது செய்வதற்கு தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, உது செஞ்சு தொழுதாங்க. தொழுது முடிச்சுட்டு பார்த்தா வேற ஒருத்தர் தொழாமல் ஓரத்தில் நிற்கிறாங்க. ஏன் நீ தொழலன்னு கேட்குற நேரம், நான் ஜுனுபாலியாக மாறிட்டேன், எனக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, எனக்கு உது செய்கிறதுக்கெல்லாம் தண்ணி கிடையாதுன்னு சொல்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயமம் செய்திருக்கலாம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் முறைப்பாடு செய்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் சரியான தண்ணி தாகம், தண்ணி குடிக்கணும் யார் ரசூலல்லாஹ். பார்த்தா தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. பிரயாணத்தில் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரை கூப்பிட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் தண்ணி தேடிக்கொண்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. அனுப்பினா இவங்க போய் பார்த்தாங்க. ஒரு இடத்துல ஒரு ஒட்டகத்தின் மேல் ஒரு பெண்மணி அவளுடைய தண்ணீர் பைகளை போட்டுக்கண்டு 2 பக்கமும் அந்த கேனை போட்டுக்கண்டு, அந்த காலத்தில் இருந்த தோல் துருத்தி இருக்கும், அதை போட்டுக்கண்டு ஒட்டகத்தின் மேலே நின்று இருக்கிறான். இவங்க போனதோடைய அவட்ட கேட்குறாங்க, தண்ணி எங்கே கிடைக்கும், தண்ணி கிடைக்கணுமா, தண்ணி வேணுமா, தண்ணிக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் 1 நாள் பயண தூரம், 1 நாளைக்கு நீங்கள் பயணம் போகணும், போனால் தான் தண்ணியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த இடத்துல இருந்து.
அப்போ அவங்க பார்த்தாங்க, ஆஹா ஒரு நாள் போயெல்லாம் தண்ணி குடிக்கிற அளவுக்கு நம்ம ஆக்களுக்கு பொறுமையும் கிடையாது, அந்த அளவுக்கு இயலாது, அவ்வளோ தண்ணி தாகம். உடனே அந்த பெண்ணிடத்தில் என்ன செய்யாங்கன்னு கேட்டால், அவள் இன்னொன்று சொன்னான், பின்னால் என்னுடைய கூட்டம் தண்ணீர் எடுத்துக்கொண்டும் வருகிறார்கள், எங்களுடைய ஆண்கள், நான் ஒரு பெண், ஆண்கள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு பின்னாடி வருகிறார்கள் என்று சொன்னான். இவர் சொன்னார், போன 2 பேரும் சொன்னாங்க, யார் ரசூல், அதாவது ரசூலுல்லாஹ் இடத்துல நீங்கள் வாங்க, அங்கே போய் அவரை சந்திப்போம் வேண்டாம். சொன்னத்தோடைய அந்த பெண் கேட்குறா, ரசூலுல்லாண்டா யார், மதம் மாறியவர் என்று ஊரெல்லாம் பேசிக்கொள்கிறார்களே அவரா அண்டு கேட்டா. ஓ நீ யாரை சொல்றியோ அவரிடத்துல தான் ஆள் இருக்குது, வாங்க போவோம்னு கூட்டிக்கொண்டு வந்துட்டான். ஒட்டகத்தோடைய கூட்டி கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து நடந்த செய்தியை சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை அங்கிருந்து இறக்கினார்கள். கிட்ட போய் என்ன செஞ்சாங்க, தண்ணி தரத்துக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த தோல் துருத்தியினுடைய வாய்க்கட்டை அவிழ்த்து தண்ணீரை எடுத்தார்கள். தண்ணீரை எடுத்தா எல்லாரிடத்திலும் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அருந்துகின்றவர்கள் அருந்துங்கள், எடுக்க சேமித்து வைக்கக்கூடியவர்கள் சேமித்து வையுங்கள். இந்த பெண் தனி ஒரு பெண்மணி, அங்கு இருப்பவர்கள் முழுக்க முழுக்க ஆண்கள், யாரென்றே தெரியாதவர்கள். அது மட்டுமல்ல, மதம் மாறியவர் என்று ஊரெல்லாம் பேசப்பட்டா என்ன யோசிச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு எதிரியா இருக்கக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. இவ ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கிறார். புகாரில வருது, எப்படி வேடிக்கை பார்க்கிறா, நம்முடைய தண்ணி எப்படியெல்லாம் செலவாகுதுன்னு பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் வருகிறார்கள், தாகம் தீர தண்ணீரை எடுத்து குடிக்கிறார்கள், தேவையான அளவுக்கு எடுக்கிறார்கள். எடுத்ததற்கு பின்னாடி அந்த குளிக்காம இருந்தாரே மனுஷர், அவர் வந்து குளிப்பையும் நிறைவேற்றுகிறார். அந்த தண்ணீரை எடுத்து குளிப்பை நிறைவேற்றுகிறார். இந்த பெண்மணி ஓரமாயிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே உள்ள தண்ணீர் ஊற்றுகிற வாய்க்கட்டை திறந்தே வைத்திருந்தார்கள். பிறகு அதை மூடிவிட்டு அந்த பெண்ணுக்காக வேண்டி தங்களுடைய கூட்டத்தில் இருந்து ஏதாவது உணவுகள் இருந்தால் போடுங்கப்பான்னு சொல்லி உணவு பேரிச்சம்பழங்களை எல்லாம் கொண்டு வந்த உணவெல்லாம் சேர்த்து அந்த பெண்ணுக்கு ஒரு மூட்டையில் கட்டி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்கள் உங்களோட ஊருக்கு போகலாம், ஆனால் உங்களோட தண்ணியிலேருந்து நாங்கள் எடுக்கலை, உங்களோட தண்ணியில இருந்து நாங்கள் எடுக்கலை, நாங்கள் எடுத்த தண்ணீரெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த பெண்மணி அவளுடைய தோல் துருத்தியை பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி குறையலை, இதற்கு எந்த ஆபத்தும் இல்லை. அந்த பெண்ணினுடைய கோத்திரத்தினர் பயந்து விட்டார்கள், இல்லை போன பெண்மணியை காணலையே, மிச்சம் லேட்டாவி சொனங்க என்ன செய்யறான்னா அவரை ஊருக்குள்ள அவ போய்த்துட்டா. போனா அவங்க எல்லாரும் கேட்குறாங்க, எங்க போனீங்க, இவ்வளவு நேரம் உங்களை காணலையே. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நீங்க ஊரெல்லாம் பேசிக்கொள்ளுதே, சூனியக்காரர் ஊரெல்லாம் பேசிக்கொள்ளுதே, அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் சந்தித்து விட்டு வருகிறேன். நீங்க யாரை சூனியக்காரன் மதம் மாறியவர் சொல்றீங்களோ அவரை டிரெக்டாக நேரடியாக நான் பார்த்துட்டு வரேன். அவ 2 அதாவது விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தி, வல்லாஹி நிச்சயமாக அவர் சூனியக்காரர் கிடையாது, நிச்சயமாக அவர் அல்லாஹ்வின் தூதர் தான், உண்மையான ரசூல் தான் என்று அந்த பெண்மணி அந்த மக்களிடத்தில் சாட்சி சொன்னாள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களை, இந்த அதிசயத்தெல்லாம் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு பிற்காலத்தில் அந்த பெண்மணி இருக்கிற தேசத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் படையனுப்புவார்கள் யுத்தத்திற்காக. அந்த பக்கத்தில் உள்ள தேசங்களில் எல்லாம் சஹாபாக்கள் செய்வார்கள். அந்த இடத்தில் மட்டும் யுத்தம் செய்யாமல் நபித்தோழர்கள் போய்விடுவார்கள். அந்த இடத்துல மட்டும் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, பாதிப்பு ஏற்படுத்த மாட்டாங்க, யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டார்கள். போர்க்களம் நடக்கிறனா எல்லாமே நடக்குமா இல்லையா, ஆனால் அந்த இடத்துல மட்டும் எந்த பாதிப்பும் வராது. இந்த பெண்மணி இருப்பா. பெண்மணி சொல்லுவா, என்ன தெரியுமா, வேணுமென்று அவர்கள் என்ன செய்யல, தெரியாத்தனமால உங்களை விட்டுட்டு போகல, நான் ஒரு நாள் இவர்களுக்கு தண்ணி கொடுத்திருக்கிறேன், அந்த நன்றி கடனுக்காக வேண்டி உங்களை, நம்முடைய ஊரை ஒன்றுமே செய்யாமல் இவர்கள் திரும்பி செல்கிறார்கள், தெரியாத்தனமால திரும்பி செல்லல அடிக்கடி இந்த பெண்மணி சொல்லுவாள். திடீரென ஒரு நாள் அந்த பெண்மணி அந்த கூட்டத்தை, அவருடைய ஊர்வாசிகளை கூட்டி, இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று சொல்லி ஒட்டுமொத்த ஊரையும் இஸ்லாத்தின் பக்கம் எடுத்து அழைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரத்திலே கொண்டு வந்து சேர்த்தார் என்கிற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யோசித்து பாருங்கள், அல்லாஹ் தஆலா தந்த வாய்ப்பை நபித்தோழர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள், அதனுடைய ரிசல்ட் என்ன, ஒரு ஊரே இஸ்லாத்தை நோக்கி அலையெடுத்து வந்ததா இல்லையா? இது மாதிரி அல்லாஹ் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களை நமக்கு உருவாக்குவான். அதிலிருந்து நாம் சுவர்க்கத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது நம்மள நிறைய வசதி வாய்ப்புள்ளவர்கள் இருப்பீங்க, கடன் கொடுப்பீங்க. இதை அல்லாஹ் தஆலா இதில் கூட வாய்ப்பை ஏற்படுத்துகிறான். பாருங்க எந்த அளவுக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
யார் ஒருவர் கடனை கொடுத்து அதற்காக வேண்டி அவகாசம் அளிக்கிறாரோ, கடன் கொடுக்கிறார், கடன் கொடுத்தா கடன் கொடுத்ததற்கு பின்னாடி ஒரு டேட் ஒன்று கொடுப்போமா இல்லையா, அது முடிகிற டேட், அந்த டேட் வரங்காட்டியும் ஒவ்வொரு நாளும் அவர் தர்மம் செய்த அந்த எந்த தொகையை எவ்வளவு தொகை கொடுத்தாரோ அந்த தொகையை தர்மம் செய்த நன்மை எழுதப்படுமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முஸ்னத் அஹ்மதுல 23066 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒவ்வொரு நாளும் அந்த நன்மை பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க ஒரு நாள் தான் கடன் கொடுத்தீங்க, ஒரு 30 நாளைக்கு டேட் வச்சு கொடுத்தீங்கன்னா 30 நாளைக்கும் இந்த 10,000 ரூபாய் தர்மம் செய்த நன்மை உங்கள் பட்டோலையில், உங்கள் நன்மை எழுதுகிற பட்டோலைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. டேட் வந்துருச்சு, அவருக்கு தர இயலாம போயிடுச்சு, அதுக்கு பிறகு மீண்டும் இன்னொரு டேட், பரவாயில்லை இன்னும் 5 நாள் வச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க 2 மடங்கு நன்மை கிடைக்கும். எப்படி? நீங்க 10,000 ரூபாய் கடன் கொடுத்திருந்தா 20,000 ரூபாய் தர்மம் செய்த நன்மை அந்த டேட் முடியும் வரைக்கும் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொர்க்கத்துக்குரிய வாய்ப்புகள் இப்படித்தான் கிடைக்கும், சொர்க்கத்துக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்படித்தான் கிடைக்கும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் பூமியில் எந்த நன்மையும் செய்யாமல் வாழ்வார், எந்த நன்மையும் செய்திருக்க மாட்டார். அவருடைய கடைசி நேரம் வரும், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், வந்து சொல்வார்கள், நீ என்ன மாதிரி நன்மை செஞ்சிருக்கியான்னு கொஞ்சம் யோசிப்பாரு, இல்லைன்றுவார். சரி, திருப்பி நல்லா யோசிப்பாரு, இல்லை நான் எந்த நன்மையும் செய்யல, ஒரே ஒரு நன்மை தான் செஞ்சிருக்கிறேன். என்ன நன்மை அது? நான் பணக்காரனாக இருந்தேன், ஒரு கடனாளிக்கு அவருடைய கடனை இறக்கி வைப்பதற்குரிய உதவியை அவகாசம் அளித்தேன், அதன் மூலமாக அல்லாஹு தாலா அவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து சுவர்க்கவாதியாக மாற்றுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கை முழுக்க எல்லா நேரங்களிலும் அல்லாஹு தாலா வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது அந்த அல்லாஹு தாலா தந்த வாய்ப்புகளை அதை பலமாக பிடித்து சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அக்குலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.